Hi all, welcome to Digital Vati. நம்ம சேனல்ல புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். Canva டிசைனிங். இதுல நம்ம பேசிக்ஸ் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 to 2 வீடியோஸ் இன்ட்ரோடக்ஷனா இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிசைனிங்கா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பேசிக்கா டிசைனிங் பத்தி லேர்ன் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சீரிஸ். ஸோ மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செஷன்ல நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கேன்வானா என்ன, ஸோ அது யார் யாருக்கு யூஸ் ஆகும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அண்ட் கேன்வால எப்படி சைன் அப் பண்ணணும். ஸோ கேன்வால 2 வெர்ஷன் இருக்கு, ஃப்ரீ அண்ட் பெய்டு வெர்ஷன் இருக்கு. ஸோ பெய்டு வெர்ஷன் எப்படி வாங்கணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிசைனிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பேசிக் டூலா இருக்கும். ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவங்க பிசினஸ்க்காக ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் இல்ல ப்ரோஷர் ஏதாவது ரெடி பண்ணணும், இல்ல ஏதாவது போஸ்டர் ரெடி பண்ணணும் சோஷியல் மீடியாவுக்கு, அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பேசிக்கா டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்குலாம் வந்து கேன்வால இருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே கேன்வா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ அதை நம்ம யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கேன்வா சைன் அப் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். கேன்வாவில் சைன் அப் வந்து நிறைய மெத்தட்ல இருக்கு. ஈஸி மெத்தட் வந்து நம்ம கூகுள் ஐடியில உள்ள போயிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க ஒரு மெயில் ஐடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கேன்வா ஓப்பன் பண்றதுக்கு கூகுள் சர்ச்ல கேன்வான்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதுலேயே ஒரு அஃபிஷியல் பேஜ் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ இதில் சைன் அப் லாகின் 2 இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா லாகின்ல போய்க்கலாம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணணும், ஏன்னா நம்ம நியூவாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ வித் கூகுள்னு கேட்கும். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட கூகுள் ஐடி மூலமா நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் கேன்வாவோட ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா சைட்ல லெஃப்ட் சைட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம லேட்டரா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கேன்வாவோட 2 வெர்ஷன்ஸ் பார்க்க போறோம், பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன். இப்போ ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு டிசைன் ஷீட்டுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு டிசைன் டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சைஸுக்கு நேரா வந்து கிரவுன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. குவாலிட்டி பாத்தீங்கன்னா கிரவுன் சிம்பிள், டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனா யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா பெய்டு வெர்ஷன் இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்ல ஜஸ்ட் நான் வந்து கேன்வா வந்து லேர்ன் பண்ண போறேன், எப்படி இருக்குன்னு பாக்குறேன், பேசிக்ஸ் லேர்ன் பண்றேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கேன்வா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். அதாவது இந்த சைஸை வந்து நம்ம இதுக்கு மேல வந்து மூவ் பண்ண முடியாது, பிக்சல் வந்து குறைஞ்சுதான் இருக்கும். இது பண்ணீங்கனாலே பாருங்க, இது பெய்டு வெர்ஷன் தான் கேட்கும். ஸோ இந்த மாதிரி அப்பியர் ஆகும் போது நீங்க இதுலயே போய் 3 வெர்ஷனா இருக்கு, 3க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிலே காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரொஃபஷனுக்கு உங்க யூசேஜுக்கு எது தேவையோ அந்த இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க எல்லோ பேக்ரவுண்ட் இருக்கா, ஸோ இந்த எல்லோ பேக்ரவுண்டே எனக்கு இல்லாம வெறும் இந்த பீஸ் ப்ரோ மட்டும் எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்டு டிரான்ஸ்பரண்டா வச்சு வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து டிசைனிங்ல வந்து நமக்கு ஒரு சில டைம் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் பண்ற சிச்சுவேஷன் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதை நான் வரும்போது சொல்றேன். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம பெய்டு வெர்ஷன் இருந்தால் தான் இது வந்து ஆப்ஷன் நமக்கு கிளிக் ஆகும். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணாலுமே அது ஓப்பன் ஆகாது, டைரக்டா திரும்பவும் அது வந்து பெய்டு வெர்ஷன் வாங்குங்க அப்படின்ட்டு தான் நம்ம காட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போயும் நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. இங்கே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயுமே இங்கே வந்து உங்களுக்கு மந்த்லியா இயர்லியான்னு செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணும், ப்ரோ இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, என்டர்பிரைஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன இருக்கு எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறதும் வந்து இதில் கீழே அவங்களே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் கேன்வா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இங்கே டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ். உங்களோட நீஷ் எதுனாலுமே உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாகவும் இருக்கும். ஒரு சில அந்த கீவேர்டு வச்சு அதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று கொடுக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேற மாதிரி வேணும், ஆனால் வந்து டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம ரொம்ப பேசிக் திங்ஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஹோம் பேஜ் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.